இன்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட கம்ப்யூட்டரை எப்படி எந்தவித சாஃப்ட்வேரும் இல்லாமல் ஸ்பீட் அப் பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கு பின்னால் நார்மலாக ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரன் டைப் பண்ணுங்கள். ஸோ ரன் அப்ளிகேஷன் வரும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஷார்ட்கட் உங்களோட கீபோர்டில் விண்டோ கீ இருக்கும், அதோட +6 என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் டைப் பண்ண போகிறது டெம்பன் டைப் பண்ணுங்கள். டெம்பன் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணதுக்கு பின்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் இது வரைக்கும் தேவையில்லாமல் இருக்கிற டெம்ப் ஃபைல் எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டெலிட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. சில ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது. ஸோ ஸ்கிப்பை கொடுத்துக்கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்லை. அது டெம்பரரியாக இருக்கிற ஃபைல். அது ஒரு சில ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது. ஏன்னு சொன்னால் சில அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது. ஓகே, அடுத்த ஆப்ஷன் விண்டோ கீழே R அடிச்சுட்டு இப்போ நீங்கள் டெம்பன்ட்டு சும்மா அடிச்சிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, % டெம்ப் அதேமாதிரி % அப்படி டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணதுனால இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, டெலிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 GB ஃபைல் இது வரைக்கும் இந்த டெம்பரரியாக சேவ் பண்ணிஇருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய 12 GB கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை செஞ்சுக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்பை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ திரும்ப ரன் ஃப்ரீ ஃபேச்சன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு டெம்பரரி ஃபைல், அதாவது டெம்ப் அடித்து நீங்கள் அண்டர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை என்ன செய்யுங்க, அதுலேயும் தேவையில்லாத ஃபைல்ஸ் இருக்கும், அதை டெலிட் பண்ணிக்கொள்ளுங்க. சில கம்ப்யூட்டருக்கு இது ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதை நான் இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் பெரும்பாலும் இதில் இருக்கிறதையும் டெம்பரரி ஃபைல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த மெத்தட் என்னென்னு அடுத்த மெத்தட் உங்களோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி மாதிரி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி இதில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் எது சரி ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸுங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிமைசேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல உங்களோட ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது ஃபஸ்ட்டுக்கு அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ஹார்ட் டிஸ்க்கையுமே அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு பின்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க் என்ன செய்யுங்க, ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் திரும்ப உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை கிளிக் பண்ணி எது சரி ஹார்ட் டிஸ்க்கை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலில் டிஸ்க் க்ளீனப் பண்ண ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஹார்ட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இதில் டிஸ்க் க்ளீனப்பை கொடுத்துக்கொள்ளுங்க. க்ளீனப்பை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் டெம்பரரி ஃபைல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 GB டேட்டா, அதாவது 2 GB தமிழில் மட்டும் சேவ் ஆகிருக்கு. ஸோ இது தேவைப்படாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் க்ளீனப் ஃபைல் முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னால் ஓகே, டிஸ்க் க்ளீனப்பை கிளிக் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் 2.5 GB இந்த அப்டேட் அவைலபிள் ஆகிடுது. அதாவது இது வரைக்கும் எனக்கு அப்டேட் ஆகி டெம்பரரியாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபைல்ஸ் தேவையில்லாமல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இது இல்லாமல் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னால் க்ளீனை கொடுத்துக்கொள்ளுங்க. க்ளீனை கொடுத்துட்டு இதில் இந்த ஃபைலை பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணியாண்டே இருக்கிறாங்க. ஓகே, டெலிட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. டெலிட்டை கொடுத்ததுக்கு பின்னால் அந்த டிஸ்கில் இருந்து அவ்வளோ ஃபைல்ஸுமே டெலிட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுக்கு சின்ன டைமர் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களோட இதை கேன்சல் பண்ண தேவையில்லை.
ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணதுக்கு பின்னால் உங்களோட கம்ப்யூட்டர் ஒர்க்காக ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னால் இருந்ததை விட, அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆகியிருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பீட் அப் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், உங்களோட ரம்மை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். அல்லது எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மெஷின் வந்து ஸ்பீடாக சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ பெரும்பாலும் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ரம்மை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரை ஸ்பீட் அப் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சரி கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.